So alphanumeric series means alphabets we should give numbers. Numbers ka numbers தேவையில்லை. ஏன்னா numbers means numbers. Alphabets we have 26 alphabets, correct? So we have to give each and every letter one number. So the alphabet series எப்படி எழுதுறோம்னா A to M and then reverse series. That means 13 letters in the form of forward and the next 13 letters in the form of backward. So first 13 letters A, B, C, D, E, F, G, H, I, J, K, M வரைக்கும் என்ன இருக்கணும் ஸ்ட்ரைட் சீரீஸில், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ரிவர்ஸ் சீரீஸில். இந்த மாதிரி எதுக்கு எழுதுறோன்னா ஸோ டு நோ த ஆப்போசிட் லெட்டர்ஸ், ஒரு லெட்டருக்கும் என்னென்ன ஆப்போசிட் லெட்டர்ஸ் வரும்னு தெரிஞ்சதுக்காக. ஸோ வி ஷுட் நோ திஸ், இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் ஒரு லெட்டருக்கும் என்ன நம்பரிங்ஸ் அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஏபிசிடி, ஏபிசிடினா 1 2 3 4 5, இது நம்மளுக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரியும். சின்ன வயசுல நம்ம கற்றுக்கிட்டு ஏபிசிடி. ஏபிசினா 1 2 3 4, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து EJOTY. ஸோ E வந்து 5th லெட்டர், J வந்து 10th லெட்டர், 15 20 25 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, ஓகேங்களா. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், EJOTY. ஸோ இப்போ ரிமைனிங் லெட்டர்ஸை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈக்கு அப்புறம் என்ன இருக்குது F. ஸோ F லெட்டரை நம்ம எப்படி, F லெட்டரோட நம்பர் என்ன 6. ஸோ Fனா ஃபிக்ஸ் இல்லை, ஃபிக்ஸ் 6. ஸோ இட்ஸ் லைக் அ ரைமிங் வேர்ட், ரைமிங் வேர்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால Fனா என்ன 6, Fோட நம்பரிங் என்ன 6. ஸோ ஒரு டைம் நம்ம இதை எழுதிக்கிட்டு மறுபடியும் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும்ல. ஸோ தட்ஸ் லேர்னிங் இஸ் ஈஸி. ஸோ லெட்டர்ஸோட நம்பர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஜியோட நம்பரிங் என்னன்னா 7, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், G7 சப்மிட் இருக்குல்ல. ஸோ G7, ஸோ G7 அங்கேயே G7 தான் இருக்குது. ஜீனா 7th லெட்டர். ஹெச்னா 8, H8 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், H8 ஒரே மாதிரி தான் இருக்கும், இட் லுக் சேம். நெக்ஸ்ட் ஐனா 9, I9 எப்படின்னா, ஸோ வி ஹாவ் இங்கிலீஷ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் நம்ம எழுதுவோம்ல. இதில் ஐ வந்து இப்படி எழுதுவோம், ஒரு ஒன் ஆஃப் த டைப்பில் இப்படி எழுதுவோம்ல. ஸோ தட்ஸ் வை ஐ லுக்ஸ் லைக் 9. ஜே, கே, எல், எம் எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ தே கிவன் ஏ ஷார்ட் கட் வேர்டு ஹியர். A to Z. ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னா Z, பிக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன Y. ஸோ வி நோ தட் பை, BY நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல. நெக்ஸ்ட் CXனா கார்பன், ஜெனான். Cனா கார்பன், அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னா X. ஸோ எக்ஸ்க்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெனான். நெக்ஸ்ட் டி, டிக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து W. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டியூ. டியூனா என்ன, ஸோ நார்மலாக இந்த வின்டர் சீசன்ஸில் இருக்கும்ல டியூனா. ஸோ பனி பெய்யறப்ப அந்த புல் மேலே சின்ன சின்ன பனி துளிகள் இருக்குல்ல, அதுதான் டியூனா. ஸோ டிக்கு வந்து ஆப்போசிட் லெட்டர் என்ன W. நெக்ஸ்ட் EV, எலக்ட்ரான், வோல்ட். ஸோ ஈவினா நம்மளுக்கு தெரியும், EV பைக்ஸ்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் நம்ம சொல்லலாம், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன V. F ஃபார் யூ. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆப்போசிட் லெட்டர்ஸ்க்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே தனியாக கூட எதனா ஃப்ரேம் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதே கூட நீங்கள் ஃபாலோ ஆகிக்கலாம். ஹெச்எஸ்னா ஹேண்ட்ஸம், IR ஜங்கல் கியூன், KPனா கிட் பிட்டு, MNனா மேன், அந்த மாதிரி. ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் இருக்கும் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில். லெட்டர் நம்பர் ஆல்டர்னேட்டிங் சீரீஸ், ஒரு லெட்டரு ஒரு நம்பர், ஒரு லெட்டரு ஒரு நம்பர், இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ அதுக்கு நடுவில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, சில டைமுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும், ஒரே மாதிரியான கண்டிஷன், ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம் 6, 3 6 எப்படி வருதுன்னா +3 பண்ணலாம். 6லேருந்து நெக்ஸ்ட் நம்பர் வரதுக்கு என்ன பண்ணுறோம், +5 பண்ணுறோம். நெக்ஸ்ட் 11லேருந்து 18 வரதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 7 பண்ணுறோம். 18லேருந்து 27 வரதுக்கு 9 ஆட் பண்ணால் வரும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, ஒரே நம்பர் இல்லை. ஒரு நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் இங்கே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டர்ன்லேயும் சேஞ்சஸ் வருது, 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா F பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இன்க்ரீசிங், நெக்ஸ்ட் 2 3 4 இன்க்ரீசிங். ஸோ இந்த பேட்டர்னுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப். இன்னொரு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் சேம் டைப் ஆஃப் பேட்டர்ன் தான் இருக்கும். அந்த மாதிரி லெட்டர் எம்பண்டட் சீரீஸ். ஸோ லெட்டர் எம்பண்டட் சீரீஸ்னா மீனிங் என்னன்னா, அதான் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஆர் கம்பைன்ட் வித் சிங்கிள் டர்ம். ரெண்டுமே சிங்கிள் டர்மாக கொடுத்துருப்பாங்க. எல்லா சீரீஸ்லையும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, கம்பைன்டு டர்மாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன் பேஸ்டு. பொசிஷன் பேஸ்னா இப்போ நான் சொன்னேன்ல, A எந்த பொசிஷனில் இருக்குன்னா 1, D எந்த பொசிஷனில் இருக்குன்னா 5, 4, அந்த மாதிரி பொசிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. தட் மீன்ஸ் they will give numbers, they will ask what would be coming in the next letter. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன லெட்டர்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் மொத்தம் 26 ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு தெரியும், ஓகேவா. அப்போ வாட் இஸ் 36th ஆல்ஃபபெட்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இட் வில் பி a சைக்கிள். ஸோ 26 முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் A என்ன ஆகணும், 27 28 29 30 அப்படி தான் கவுண்ட் பண்ணணும், ஒரு சைக்கிள் மாதிரி தான் போகணும்.
நெக்ஸ்ட் மிக்சடு ஆப்ரேஷன்ஸ். மிக்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ்னா சம்டைம்ஸ் ப்ளஸ் பண்ணால் வரா மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணால் வரா மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆல்ஃபாபெட்டிக் சீரிஸ், ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக நம்பரிங்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம், A1 B2 அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஜெட் வந்து 26 லெட்டர் அசைன் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் நம்பரிங் சீரிஸ்னா ஜெட் தான் 1 ஸ்டார்ட் ஆகும், A 26 லெட்டராக இருக்கும், ரிவர்ஸில் நம்பரிங் இருக்கணும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத அந்த பேட்டர்ன் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் கிவன் பிலோ. ஸோ இங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, அவங்க கொடுத்த அரேஞ்ச்மெண்ட் அதுதான். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. சிம்பிள்ஸும் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if the symbols followed by the consonants interchange their position within the group, then which element is thought from the right end? ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் எலிமெண்ட் என்ன கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணணும். என்ன ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, if the symbols are followed by consonants interchange their position. கான்சோனன்ஸ்க்கு அப்புறம் வர சிம்பிள்ஸ் என்ன பண்ணணும்னா அதோட பொசிஷன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பி கான்சோனன்ட் தானே, ஓவல்ஸ்னா தெரியல, ஓவல்ஸ் ஏ இ ஐ ஓ யூ, இதுதான் என்னன்னா ஓவல்ஸ். ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர்ஸ் என்னன்னா கான்சோனன்ட்ஸ் தான். ஸோ ஓவல்ஸ் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏஇ ஐஓஇ, ஒன்லி 5 லெட்டர்ஸ் தான் ஓவல்ஸ். ஸோ ஓவல்ஸ் போக ரிமைனிங் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கான்சோனன்ட்ஸ் தான். ஸோ பி இஸ் ஏ கான்சோனன்ட். பிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணா வரும் பி டஸ் நாட் சேஞ்சஸ், சி சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற லெட்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஆர் இருக்கு. ஆர் இஸ் ஏ கான்சோனன்ட். ஸோ ஆர் கான்சோனன்ட்ன்றதால இந்த சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணணும். ஃபாலோட் பை கான்சோனன்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன் வித் இன் த குரூப், அந்த குரூப்லேயே சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 ஆஸ்ட்ரிக். ஸோ இங்கே நம்பருக்கு அப்புறம் சிம்பிள் இருக்குல்ல, அதனால அது எந்த சேஞ்சஸ் இருக்காது, அதோட பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். ஜி, ஜி கான்சோனன்ட், ஜிக்கு அப்புறம் என்ன இருக்கு, 6, நம்பர் கிடையாதுல்ல, சிம்பிள் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஜி 6 கே எம், எம்க்கு அப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த சிம்பிளோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணா 4 and then and. நெக்ஸ்ட் எஸ், எஸ் இஸ் ஏ கான்சோனன்ட். ஸோ எஸ்க்கு அப்புறம் வர சிம்பிளோட பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகிறோம். ஸோ இப்போ சிம்பிள்ஸ் அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன, தென் விச் எலிமெண்ட் இஸ் த தாட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஸோ எது ரைட்டு எது லெஃப்ட், இது லெஃப்ட் அது ரைட்டு. ஸோ இந்த எண்ட்லேருந்து தேர்ட் லெட்டர் கேட்குறாங்க. ஸோ 1 2 3. ஸோ தேர்ட் லெட்டர் என்ன, ஆஷ். ஸோ ஆன்சர் என்ன வரும், பி. புரியுதா கண்டிஷன்ஸ்? ஸோ இதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஷுட் பி நெக்ஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, BC7. இங்க இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ல BC7 இது நடுவில் என்ன இருக்கு, ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதிருக்காங்கன்னா BC7 எழுதிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் $5 இதுக்கும் அதே நடந்திருக்கா பார்க்கலாம். $5 இது ஒரு குரூப்பா, இந்த குரூப்ல இருக்கிற சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு எழுதிருக்காங்க. அதாவது லெட்டருக்கு நெக்ஸ்ட் வர சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் 6M and 6M and. ஸோ இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் லெட்டரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் வுட் பி தான் நெக்ஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதே கண்டிஷன்ஸ்ல பேஸ் பண்ணி என்ன ஆப்ஷன் இருக்கும் நம்ம செக் பண்ணணும். இங்க N5G நடுவில் 2 லெட்டர், இங்கே ஒரு லெட்டர் மிஸ்ஸிங். ஸோ அப்போ இது கிடையாது, இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் போகணும். ஓகேவா? ஸோ இங்கே ஏன்னா பர்டிகுலராக எந்த ஒரு பேட்டர்னும் ஃபாலோ பண்ணல, இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் எங்கே வருதோ மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஸோ இங்கே KS ஆஷ், கே இங்கே இருக்கு, எஸ் இங்கே இருக்கு. கேக்கும் எஸ்க்கு நடுவில் 3 லெட்டர்ஸ் மிஸ்ஸிங். ஸோ அப்போ எந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் SPU. ஸோ SPU குரூப் இதுதான். எஸ்க்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் லெட்டர் இங்கே ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ வாட் வுட் பி த ஆப்ஷன் சி. ஸோ டியும் செக் பண்ணிடலாம். C4H சொல்றாங்க, சி இங்க இருக்கு, ஹெச் சீரீஸ்ல ஹெச்சே இல்லை.
So on the option, last option eliminated. So what would be the correct option? C. So next third one try பண்றீங்களா? இந்த சீரிஸ் தான் நீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல இதுதான் எடுத்துக்கணும் தேர்ட் क्वेश्चन இதை வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணணும். Next 5 questions same arrangement we have to use. Which of the following is the second to the left of the 12th from the right hand? So இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். எங்க மேல கேட்டதுல அப்புறம் பார்க்கலாம். If all the symbols are என்ன சொல்றாங்க? Dropped. எல்லா symbols ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அரேஞ்ச்மெண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ரைட்ல இருந்து 12th லெட்டர் என்னன்னு பாருங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. சிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும்? சீரிஸ் B C 7 N R 5 G 6 K M 4 S P U 5. 12th letter from the right சொல்றான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12th letter from the right. So rightல 12th letterக்கு second to the left சொல்றாங்க. So இதுக்கு leftல second letter என்ன இருக்கு? C. இதுக்கு ரைட்னா இது, இதுக்கு லெஃப்ட்னா இதுதானே. So answer would be C. Correct. Okay, next fourth one try பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கொஸ்டின்ல 3 கேள்வி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சிம்பிள்ஸ் ட்ரா பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 12th லெட்டர், அதுக்கப்புறம் தான் இந்த செகண்ட் லெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனாக போங்க. இப்போ இந்த கொஸ்டின்லையும் பெருசாக கொடுத்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட்ல என்ன கண்டிஷன், மெயின் கண்டிஷன் செக் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. இஃப் த நம்பர்ஸ் which are preceded by the letters interchanged their positions and those letters were changed to the next letter in the alphabetical series. Okay, then which of the following elements are the fourth from the left hand and 11th from the right hand? So okay, இது அப்புறம் வச்சிடலாம். இங்கிலேருந்து தென்லேருந்து இது வரைக்கும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சீரீஸை மாற்றணும். இஃப் த நம்பர்ஸ் which are preceded by the letters interchange, precedingனா மீனிங் என்னன்னா முன்னாடி, லெட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் their position and those letters were interchanged to the next letter. அந்த லெட்டர்ஸ் என்ன ஆகிடும்னா நெக்ஸ்ட் லெட்டரோட இன்டர்சேஞ்ச் ஆகிடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இது நம்பரா preceded by the letters. எண்ணுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கா? ஸோ 7க்கு முன்னாடி பின்னாடி நெக்ஸ்ட் ஒரு லெட்டர் இருக்குன்னா லெட்டருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரப்போ அந்த லெட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எதோட இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா நெக்ஸ்ட் லெட்டரோட. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஆரா? என்ஆர் என்ன சேஞ்ச் ஆகும்னா ஆர் என்ன சேஞ்ச் ஆகும். சிம்பிள்ஸ் பற்றி அவங்க எதுவும் சொல்லல, ஓன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். ஒன் செகண்ட் நம்பர்ஸ் which are preceded by letters. நம்பர்ஸ்க்கு முன்னாடி லெட்டர்ஸ் வரணுமா? if the numbers which are preceded by letters, correct தான். numbers preceded by the letters, லெட்டர்ஸ்க்கு முன்னாடி நம்பர்ஸ் வந்தோம். ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? 6 and D. Okay, so next on the series la last question, how many letters are there which are preceded by a symbol and followed by a number within the group? How many letters are there which are preceded by a symbol? லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா சிம்பிள் இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு லெட்டர் வந்து ஒரு சிம்பிளுக்கும் நம்பருக்கும் நடுவில் எத்தனை இருக்கு, அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ், அந்த மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி என்ன வரணும்? சிம்பிள் வரணும், நெக்ஸ்ட் என்ன வரணும்னா நம்பர் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கலாமா? சரி, சிம்பிளுக்கும் நம்பருக்கும் நடுவில் ஒரு லெட்டர். ஸோ அந்த மாதிரி எத்தனை ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சிம்பிளுக்கும் நம்பருக்கும் நடுவில் 1 சிம்பிள் இருக்கு ஆனால் நம்பர் இல்லை, சிம்பிள் நம்பர் நடுவில். ஓகே, சிம்பிள் இருக்கு, இது இல்லை, 2 தானே இருக்கு. சிம்பிளுக்கும் நம்பருக்கும் நடுவில் லெட்டர் வரா மாதிரி தான் இருக்கணும். ஸோ சிம்பிள் இருக்கு ஆனால் 2 லெட்டர்ஸுக்கு அப்புறம் தான் நம்பர் வருது, அது கிடையாது இல்லை. ஸோ 2 2 இதுதான் இருக்கு. ஸோ ஆன்சர் would be 2. ஸோ நெக்ஸ்ட் 6 to 10 கொஸ்டின்ஸும் சேம் மாடல். சீரீஸ் இங்கே இருக்கு, ஒன்று பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இந்த சீரீஸ் உங்கள் பேப்பரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பண்ண மறுபடியும் அது அங்கே இருக்கு. இங்கே தான் இருக்காட்டா 5 கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம் அதே மாடல் தான். இது ஸ்டாரும் சிம்பிள் தான் இங்கே. ஓகேவா? 6th one ஆன்சர்
இஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆர் ட்ராப்டு, நம்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும்னா 11th ஃப்ரம் த ரைட்டு. அதுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த தேர்டு ரைட் ஆஃப் த 11th ஃப்ரம் த ரைட். 11th ஃப்ரம் த ரைட், 11th என்ன இருக்கோ அதுக்கு தேர்டு அதோட ரைட்டில் கேட்குறாங்க. 7 - 3. 11th லெட்டர் ஈயா, டிஜிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டா இ. ஸோ இக்கு ரைட்டில் தேர்ட் லெட்டர், இக்கு ரைட்டில் தேர்ட் லெட்டர்னா 1 2 3. ஸோ இந்த சிம்பிள் வருது. ஸோ இஃப் யூ டேக் திஸ் இஸ் 0 அண்ட் ஆன்சர், இது ஓவா எடுத்துக்கிட்டா பவர் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த 7th எலிமெண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எலிமெண்ட் தட் இஸ் 9th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் 9th லெட்டர் ரைட்ல இருந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு லெஃப்ட்ல 7th லெட்டர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. 9th லெட்டர் 3யா? 3ல இருந்து 7th லெட்டர் எந்த சைடு? லெஃப்ட்னா இப்படி தானே? 1 2 3 4 5 6 7 அண்டு தான். அகைன் அண்டு. How many digits are there which are preceding by a symbol? Precedingனா சிம்பிளுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. சிம்பிளுக்கு முன்னாடிலாம் டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபாலோட் பை லெட்டர். நெக்ஸ்ட். ஸோ இது கூட நம்ம பார்த்த மாதிரி தான். சிம்பிள் நடுவில் இருக்கணும், முன்னாடி டிஜிட் இருக்கணும், நெக்ஸ்ட் லெட்டர் வரணும். இப்படி எடுத்துக்கலாமா? இது வராதுல்ல, ஏன்னா நெக்ஸ்ட் லெட்டர் தானே வரணும். 6 இருக்கு, இதுவும் வராது. முன்னாடி இதுவும் வராது. How many digits are there which are preceding by a symbol? First symbol, சிம்பிளுக்கு அப்புறம் என்ன வரணும்? நம்பர். சிம்பிள் நம்பர் லெட்டர், சிம்பிள் நம்பர் லெட்டர் இது இருக்கா? சிம்பிள் நம்பர் லெட்டர் இது வராது. சிம்பிள் நம்பர் லெட்டர் இல்லை, சிம்பிள் லெட்டர் ஒன்று இருக்கு. ஆன்சர் இஸ் 1. ஸோ எல்லா சிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கேட்குறாங்க வாட் வில் பி த எலிமெண்ட் விச் இஸ் 9th ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து சிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா 1 2 3 4 5 6 7 8 9. சிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் சீரிஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணலாம்ல. சிம்பிள்ஸ் வரைக்கும் விட்டுட்டு கவுண்ட் பண்ணலாம்ல. ஆப்ஷன் இங்கே பாருங்க, 1 2 3 4 5 இது கிடையாது, 6 7 8 இது கிடையாது, 9. 1 செகண்ட். 1 2 3 சிம்பிள் வரக்கூடாதுல்ல. 4 5 6 7 8. ஸோ 9th லெட்டர் என்ன? 9. ஃப்ரம் லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து தானே. இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர், இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி தாங்கணும், வேறு வழி கிடையாது, அப்படியே பண்ண முடியாது. ஸோ டிஜிட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம்னா மீனிங் என்னன்னா, டிஜிட்ஸ்னா இங்கே இருக்க நம்பர்ஸ் தானே நம்மளுக்கு டிஜிட்ஸ், அதை என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கம்மா? டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் மீனிங் என்ன? ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட். ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் 9ஆ, அப்போ 9 என்ன பண்ணும்? 7 ரீப்ளேஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் 7 தான். அப்படி சீரிஸ் எழுதி how many digits will have their position unchanged. ஸோ இப்போ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும் எந்தெந்த டிஜிட்ஸ் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கு, எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 3 சேஞ்ச் ஆகாது, 6 சேஞ்ச் ஆகாது, ரிமைனிங்லாம் சேஞ்ச் ஆகிடும். இங்கே 9ஆ, இங்கே 7ஆ, 7க்கு அப்புறம் 6 தானே நெக்ஸ்ட் லிஸ்ட். நீங்கள் ஓவா எடுத்துக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 0 தானே வச்சு பண்ணோம். ஸோ 6க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? 5ஆ? 4. 4க்கு அப்புறம் 3 3ஆவே தான் இருக்கும். 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லீஸ்ட் லெட்டர் 2. 2 ப்ளஸ்ல என்ன வந்து 0. ஸோ எதோட பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம்னா 6ஓட பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, 3ஓட பொசிஷன் சேஞ்ச் ஆகலை. ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன? 2. அன்சேஞ்சு பொசிஷன்ஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீரீஸும் கேட்பாங்க கொஷின்ஸில். A1 B4 C9 D16 E25. A1 B4 C9 D25. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இந்த சீரீஸ்ல? நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க இந்த சீரீஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு +1 பண்ணால் என்ன வரும்? பி. பிக்கு +1 பண்ணால் சி. சிக்கு +1 டி. ஸோ எல்லாம் இந்த சீரீஸ்ல ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே 1 1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் அப்போ டிக்கு நெக்ஸ்ட் லெட்டரும் எப்படி ஃபார்ம் ஆகும்னா 1 லெட்டர். டி +1னா டிக்கு அப்புறம் இருக்கிறது என்ன? இ. ஓகேங்களா?
So next 1 is nothing but 1 square. நான் எப்படி ஸ்கொயர்னு சொல்றேன்னா இங்க 25 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 1 கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். இ எத்தனாவது லெட்டர்னா 5th லெட்டர். சாரி, இது 5 ஸ்கொயர்ல. புரியல. டி 16 16 25. ஓ, இ 25 கொடுத்துருக்காங்களா? D16, E25. So D exists after 1. So next letter plus 1, F. So இது 4 square, இது 5 square. So F in a letter na 6th letter, 6 square. So 6th square is nothing but 36. Hello. So next letter na F 36. F 36, option number 1. Next question, Z1, Y2, X3, W4, V5. எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. Z, Y, X, W, V. ஸோ விக்கு அப்புறம் நெக்ஸ்ட் முன்னாடி லெட்டர் என்னன்னா U. 5க்கு அப்புறம் 1 2 3 4 பாருங்க, 1 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 3 4 5 6. ஸோ அப்போனா U 6 தான் ஆப்ஷன். 2A 3C 5E 8G 12I. 2A 3C 5E 8G 12I. ஸோ 2க்கும் 3க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 1ஆ? 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 2. 5க்கும் 8க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இங்கேயே என்ன ஆகுது? 1 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? ஸோ அப்போ ஆன்சர் ப்ளஸ் 5ஆ? 12 + 5 என்ன? 17. நெக்ஸ்ட் ஏ நம்பர் என்ன? 1, சி 4, இ 5. இல்லை நாங்கள் நம்பர்ஸ் வேணாம் அப்படியே வச்சு ஷிட். நாங்கள் அப்படியே பார்த்துக்கிறோம்னா ஏ, பி மிஸ்ஸிங் சி, சிக்கு அப்புறம் டி மிஸ்ஸிங் இ, இக்கு அப்புறம் எஃப் இல்லை ஜி, ஜிக்கு அப்புறம் ஹெச் இல்லை ஐ, ஐக்கு அப்புறம் ஜே இருக்கக்கூடாது கே. ஸோ ஆன்சர் would be what? 17K. ஸோ நம்பரிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். 17K would be the answer. Next M1 O, இது O, O4 R9 V16. ஸோ இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா இது என்ன? நம்பர்ஸ் மட்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். 1 4 9 16 எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ அப்போ வர நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்னு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது கண்டினியூஸ் நம்பர்ஸ்ன்றதால ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 25. ஸோ MNO கரெக்டுங்களா? MNO, N மிஸ்ஸிங், O இருக்கு. ஓக்கு அப்புறம் OPQR, OP மிஸ்ஸிங், 2 லெட்டர் மிஸ்ஸிங் எங்க? R. ஸோ ஆருக்கு அப்புறம் STU, 3 லெட்டர் மிஸ்ஸிங் V. ஸோ விக்கு அப்புறம் அப்போ எத்தனை லெட்டர் மிஸ் ஆகணும்? 4 லெட்டர்ஸ். V, X, Y, Z. அப்போ என்ன வரணும்? A. 4 லெட்டர்ஸ் மிஸ் பண்ணா A. ஸோ இந்த மாதிரி 1 லெட்டர் மிஸ்ஸிங் இருக்கிறப்போ நம்ம ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ்லேயே போயிடலாம். 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகுறப்போ கஷ்டமாகும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்பரிங்ஸ் கொடுத்துட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அகைன் மறுபடியும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா? 1 4 9 16 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? 25. நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லெட்டர் பார்க்கலாம். ரிவர்ஸ் சீரீஸில் வருது. Z, Y, X, W, U, V. நெக்ஸ்ட் லெட்டர் தானே? V. 25 V ஆப்ஷன்ல இருக்கா? A. நெக்ஸ்ட் A to C6, A to C6, F12, J20, O30. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் பார்க்கலாம். 4 இன்க்ரீசிங், நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 8, நெக்ஸ்ட் 10. 4 எப்படி எழுதிக்கலாமா? இங்க பாருங்க. ஸோ 10 நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? இதுக்குள்ளேயே 2 இன்க்ரீஸ் ஆகுது. 12 ஸோ 12 பிளஸ்னா 42 பிளஸ் 12 என்ன வரும் நம்பர்? 42. 42 ஆப்ஷன்ல இருக்கா?
இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு லெட்டர்ஸ். ஏலேருந்து +2 சி, ஏ பி சி இல்லை, சி தேர்ட் லெட்டர், ஸோ +2. ஏலேருந்து இங்கே சொல்கிறேன் ரெண்டுப்பா. ஏ 1 நம்பர்ல 1, 1 + 2 னா 3, 3 தான் சி. சிலேருந்து எஃப்க்கு 3 ஆட் ஆகுதா? 3 4 3 ஆட் பண்ணால் 5 தானே வரும். 3 தான். ஏன்னா இது என்ன லெட்டர்? 4. எஃப் வந்து 6 இல்லை, சரி சி வந்து தேர்ட் லெட்டரா? எஃப்க்கும் ஜேக்கும், எஃப் 6th லெட்டர், எஃப் ஜி, ஜே வந்து 15 10, சாரி 10. ஸோ அப்போ இது வந்து 20, 15 இப்படி பார்த்தா ஈஸியாக இருக்குதுல்ல. எல்லாமே பாருங்க, 1 × 2, 3 × 2, 6 × 2, 10 × 2, 15 × 2. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? 15க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ இதுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸிங்க? இங்கே 4, இங்கே 5, அப்புறம் நெக்ஸ்ட் 6 லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? 42ல் ஹாஃப் தானே, 21th லெட்டர். 21 லெட்டர் என்ன? ஏ என்னம்மா? யூ. ஸோ யூ 42. ஓ 10, பி 11, என் 14, KLM, P16, sorry. L 27. நீ ஆன்சர் சொல்றியா? ரெடியூஸ் ஆகுதா? 2 2 ரெடியூஸ் ஆகுது. L வந்து 12 F27. நெக்ஸ்ட் 2B 4D 8H 14N 22T. 2க்கும் 4க்கும் 2 டிஃபரன்ஸ், 4க்கும் 8க்கும் 4 டிஃபரன்ஸ், 8க்கும் 14க்கும் 6, 14க்கும் 22க்கும் 8 டிஃபரன்ஸ். அப்போ நெக்ஸ்ட் 10 டிஃபரன்ஸ் இருக்கணும். 10 டிஃபரன்ஸ்னா 32. ஸோ நம்பர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லெட்டர் BDHNT, B C மிஸ்ஸிங் D, ஜிக்கு அப்புறம் ஹெச், டிக்கு அப்புறம் இ மிஸ்ஸிங், எஃப் மிஸ்ஸிங், ஜி மிஸ்ஸிங். 3 லெட்டர் மிஸ் ஆகுது. ஹெச், ஐ ஜே கே எல் எம் 5 லெட்டர் மிஸ் ஆகுது. என், என்லேருந்து டி, ஓ பி கியூ ஆர், ஓ பி கியூ ஆர் எஸ், அகைன் 5. பி வந்து 2 டி 4, ஹெச் 8, என் 14. டி மட்டும் எவ்வளோ சொல்லுங்க? டி 20 6 மிஸ் 6. ஓகே, இதுவும் டபுளாக தான் ஆகுது இல்லை? 2 + 2 4 6, எங்களுக்கு 6. இது மட்டும் பாருங்க, 6 6 லெட்டர்ஸ் தான் இருக்குல்ல, ரெண்டுமே 6 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 5 இல்லை, என்லேருந்து டி, டி எவ்வளோ? 20 19? என் 14 தானே, ஹெச் 8 தானே, 6 தானே வருது டிஃப்ரென்ஸு. இங்கே ரெண்டுத்துக்குமே டைரெக்டாக 6 டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. 8 லெட்டர்ஸ்னால் 30 வருமா? 6க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 8 லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்ல, எல்லாமே 2 2 தானே இன்க்ரீஸ் ஆகுது. 20க்கு 8 ஆட் பண்ணால் 28 28னா பி, பிஏ இல்லையே, 10 ஆட் பண்ணோம். அப்போ இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க சீரீஸ். அங்கே 22 லெட்டர் வந்திருக்கணும், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8 ஆட் பண்ணால் 30 வரும். 30th லெட்டர் என்ன? 26 Z, 27 A, 28 B, 29 C, 30 D. டியும் இல்லை. ஸோ
ஸோ 32ல் இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், எஃப் ஜெட். அப்போ நெக்ஸ்ட் லெட்டரும் 6 தான் இன்க்ரீஸ் ஆகுமோ? இங்கே 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே 6, இங்கே 6, 20 + 6 26 ஜெட் வரும். ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். இங்கே ஆப்ஷன் 32 ஜெட் இருக்குது, அப்போ நெக்ஸ்ட்டும் 6 தான் இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அப்படின்னா வரணும் 26th லெட்டர், 26th லெட்டர்னா ஜெட். பட் இந்த மாதிரி சீரியஸ்லாம் கொடுத்தாங்கன்னா பண்ண முடியாது, தப்பு. அது கொஸ்டினே தப்பு. இந்த மாதிரி சீரியஸ் கொடுக்கக்கூடாது. இங்கே 2 இங்கே 2 இருக்கிறப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ நெக்ஸ்ட் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரணுமே தவிர சேம் நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ சீரீஸில் ஏதோ மிஸ்டேக் தான் இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th one. எல்லாமே நம்பர்ஸ்லாம் டபுள் ஆகுது. 5 அதுக்கப்புறம் 10, 5 2s are 10, 10 2s are 20, 20 2s are 40, 40 2s are 80. So 80 2s are 160, number 160. Z 160, yeah? Okay. Okay, next 10th one, last question. Three C 6F 21 12I அது 24L இதுவும் டபுள் தான் ஆகுது. 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 40. 96 ஆப்ஷன் ஏ.